Hi friends, good evening. Welcome to our channel. நேத்திக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி டுவெல்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தோம்னா தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தென் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நேற்றுலேருந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முக்கியமான நியூஸஸ் அண்ட் டே டைம்ஸில் வந்து நான் பண்ணுற ட்ரேட்ஸ் இது எல்லாமே ஃபுல்லாக வந்து நாங்கள் அதில் ஷேர் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா விருப்பம் உள்ள நண்பர்கள் அதை வந்து ஆட் ஆகிக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி இந்த ஸ்டாக்ஸ் வந்து நாளைக்கு எப்படி இருக்க போகுதுன்றதை பற்றி பார்த்துருவோம். நிஃப்டி இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்று கொடுத்தது நான் எதுவுமே சேஞ்சஸ் பண்ணல. இன்றைக்கி வந்து நான் 2 ரெசிஸ்டன்ஸ் லைன்ஸ் மட்டும்தான் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் பார்த்திங்கன்னா நேற்றுக்கோட கரஸ்பாண்டிங்லேயே தான் இருக்கே தவிர்த்து இன்றைக்கி நிஃப்டி பெரிய மூமெண்ட் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங்கே பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா ஹை வாலடைலில் தான் ஓப்பன் ஆச்சு. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நேற்றுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 14,783. பட் ஆனால் இன்றைக்கி மார்னிங் ஓப்பன் ஆனது பார்த்திங்கன்னா 14,768. பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா இந்த ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் எடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை பார்த்திங்கன்னா எத்தனை டைம் பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன்னு தெரியும். நான் இது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்துட்ருக்கேன். பார்த்திங்கன்னா அப்புறம் ஒரு ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clockன்ற போது பார்த்திங்கன்னா ரெக்கவர் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிது. தென் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ண முடியாமல் இருக்குது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி மேலே போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா இதோடைய ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 15,012, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் 15,130, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 15,217 இருக்கும். இன்கேஸ் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட் லைனை பார்த்திங்கன்னா இந்த 14,745 பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து நம்மளுக்கு 14,632, அடுத்த சப்போர்ட் வந்து 14,463 இருக்கும். இன்கேஸ் 14,463 இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் நல்லா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ராலி பார்த்திங்கன்னா லாஸ்ட் பட்ஜெட்லேருந்தே பார்த்திங்கன்னா நல்ல ரேலி தான் கொடுத்துட்ருக்கு பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஆஃப்டர் 11 o'clock தான் பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே அப்வர்ட் மூவ்மெண்ட் போச்சு. மூவ்மெண்ட் போயிட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லைனை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து நாளைக்கு பார்த்திங்கன்னா 36,070, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 36,867 இருக்கும். இன்கேஸ் டவுன் ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 34,649 இன்றைக்கி இருந்த இந்த சப்போர்ட் லைன் இருக்கும். தென் வந்து அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 33,822 இருக்கும். தென் வந்து ஆர்எஸ்ஐலையும் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அது அரௌண்ட் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் நம்மளுக்கு இதாகும். இல்லை இன்கேஸ் அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ட்ரெண்ட் லைனை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணலை. ஸோ வந்து அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஹையர் அண்ட் ஹையில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக போடுங்க. பிகாஸ் ஆஃப் எந்த நேரத்துலையும் ப்ராஃபிட் புக்கிங் வரலாம். ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக போட்டுக்கோங்க. ஸோ நாளைக்கு என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம டாப் ஸ்டாக்ஸ் நம்ம பார்க்கணுன்றதை பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து அப்போலோ டயர்ஸ். அப்போலோ டயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நியூஸை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கு நம்ம என்ட்ரி ஸ்டாக் என்ட்ரி எடுக்கல. பட் ஆனால் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் என்னென்னா மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்லா கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகிட்டு பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன்லேயே முடிஞ்சது தவிர்த்து இந்த ட்ரெண்ட் லைனை கூட ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிரேக் பண்ணலை. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இதை பிரேக் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணது. பட் ஆனால் பிரேக் ஆகலை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு பிரேக் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். ஸோ மூவ்மெண்ட் ஆகிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பை அபவுட் 245. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 248 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 251 அண்ட் இதோடைய ஸ்டாப் லாஸ் வந்து 243. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பாட்டா இந்தியாவும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா டவுன்ஃபால் ஆச்சு. ப்ராஃபிட் புக்கிங் அப்போ நல்லா டவுன்ஃபால் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட் இருக்குது. தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸை பார்த்திங்கன்னா பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது
நாளைக்கு 1601 அபோவ் போகிற பட்சத்தில் நம்ம பை பண்ணலாம். ஸோ பை ப்ரைஸ் வந்து 1602, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 1618 அண்ட் செகண்ட் டார்கெட் வந்து 1629 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 1592. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இது முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா இது ஒரு வெஜ் பேட்டர்னில் வந்துட்டு இருக்கு. இந்த வெஜ் பேட்டர்னை பிரேக் பண்ணி போகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பயோகானும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா டவுன் ட்ரெண்டில் இருக்குது. டவுன் ட்ரெண்ட்லேருந்து அப்வர்ட் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிசம்பர் ஜனவரிலலாம் பார்த்தீங்கன்னா 470 அபோவ் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 368 வரைக்கும் பிலோ ஃபால் ஆகிட்டு, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 364 வரைக்கும் ஃபால் ஆகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்வர்ட் மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா சேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த விச் பட்டன் பிரேக் பாயிண்ட்ல நிற்கிது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 412 அபோவ் போகும்போது நம்ம பை பண்ணலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 417, செகண்ட் டார்கெட் வந்து 421 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து 408. நம்ம அடுத்து பார்க்க போகிற ஸ்டாக் வந்து இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸும் அதே சேமஸ் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிடுச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ட்ரையாங்கிள், இது வந்து ஆர்எஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கிள் பிரேக் அவுட் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போர்ட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் வந்து பை அபோவ் வந்து பை அபோவ் 223, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 226, செகண்ட் டார்கெட் வந்து 228 அண்ட் ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 220 பிலோ ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து டைட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க இந்தியா புல்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா 220 பிலோ ஃபால் ஆகிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா டீப்பாக ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம அடுத்த பார்க்க போகிற ஸ்டாக் வந்து JSW ஸ்டீல். JSW ஸ்டீலும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்வர்ட் மூவ்மெண்ட்டில் போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹையர் லோ மெத்தடில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு JSW ஸ்டீலும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். JSW ஸ்டீல் வந்து பை அபோவ் வந்து 401, பை அபோவ் வந்து 401, எக்ஸ்கியூஸ் மீ, பை அபோவ் 401, ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 407, செகண்ட் டார்கெட் வந்து 411, ஸ்டாப் லாஸ் வந்து 398. தென் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன 398 இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பிரேக் பண்ணியிருக்கு ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும். ஸோ வந்து அப்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ வந்து நம்ம அபோவ் 401 போச்சு நம்ம பை பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் 407 அண்ட் செகண்ட் டார்கெட் 411, ஸ்டாப் லாஸ் வந்து 390. தென் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணுறோம். தென் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.